ஜாதி பார்த்து ஓட்டு போடுறாங்க, பணத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க. ஆனால் நல்லது செய்யறதுன்னு அதே வந்து மூணாவது பட்சமாக தான் எடுக்கிறாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் ஜாதி, ரெண்டாவது பணம். இதுதான் குறிக்கோளாக நினைக்கிறாங்க மக்கள். ஆனால் நல்லவங்க யாரு அதை தீர்மானிக்கல. இதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. மக்கள் ஏன் இப்படி பண்றாங்க? நல்லது செய்யறதுக்கு ஒரு ஓட்டு போட்டா என்ன எல்லாரும்? அது ஒரு காணிக்காவே வைக்கலாமே எல்லாரும். ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு தரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாரும் மனசுலயும் வரணும். நல்லது செய்திருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். அவரு பணத்துல தான் எல்லாருக்கும் நல்லது செய்தாரே தவிர அரசு பணத்துல வந்து அவர் செய்யல. நல்ல வந்து அவரு அவருடைய உழைப்பு பணத்துல தான் செய்தார். ஆனா எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த ஒரு நடிகரோ நம்ம தலைவர் விஜயகாந்த் மாதிரி யாரும் செய்யல. இவர் மாதிரி இனிமே செய்யவும் மாட்டாங்க யாரும். அது மட்டும் உறுதி. இவர் மாதிரி மறுபடியும் வரவும் மாட்டாங்க. அவருக்கு நிகர் அவர் தான். தேர்தலையும் குளறுபட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. மக்களும் வந்து ஓட்டு போட்டிருக்கணும். இன்னும் போட்டிருந்தா அவர் ஜெயிச்சிருப்பார். அது வந்து எனக்கு அதை நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் எப்போதான் திருந்து போறாங்க இந்த மக்கள்? யார் நல்லவங்களுக்கு ஆதரிக்க மாட்டாங்க இல்லையா? பணத்துக்காகவும் ஜாதிக்குமாகவும் முன்னுரிமை தர மக்கள் நல்லது செய்யறவங்களுக்கு ஏன் ஆதரிக்கல? அதுதான் என்னோட ஆதங்கமா இருக்கு. ஆனா திருந்துவாங்க, வாய்ப்பு தருவாங்க, அவர் ஜெயிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மக்கள் வந்து திருந்தணும். முதல்ல யாருக்கு ஓட்டு போடணும், எப்படி பண்ணணும், மனசார திருந்தணும், அதை பண்ணு. ஆனா இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். அவர் தோல்வியடைய வச்சது என்னால் ஏற்றுக்க முடியல, சகிச்சிக்க முடியல. ஆனால் இது வருங்காலத்தில் வந்து தேமுதிக வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும். எல்லாரும், எல்லா மக்களும் போட்டு ஒரு பெருமை சேர்க்கணும் அவருக்கு. அதுதான் வந்து எல்லா மக்களும் கொடுக்குற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நன்றி. அவங்க வாங்கின பணத்துக்கு நன்றி விசுவாசமாக இருந்தாங்களே தவிர, ஆனால் நல்லது செய்கிறவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணுன்ற அந்த நன்றி விசுவாசம் இல்லை. அந்த பணத்துக்கு தான் முக்கியம் கொடுத்தாங்களே தவிர, நல்லது செய்தாரு அவருக்கு நல்லது நம்மளும் ஒரு ஓட்டு போடணுன்ற அந்த குறிக்கோள் இல்லை. அதுதான். அதனால வந்து மக்கள் மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு தேவைக்கு அவங்க பார்க்குறாங்களே தவிர, எதிர்கால தேவைக்கு நல்லது செய்வாருன்ற அந்த நம்பிக்கை வரணும். அதுதான் நல்லது. அதை எடுத்து முடிவு எடுத்து பண்ணி ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். என்னுடைய 60 வயசு அனுபவத்தை வச்சு நான் அவராக கூடவே அவரோட படங்களை ஒவ்வொன்றும் பார்த்ததை வச்சு, அவருடைய உழைப்பை வச்சு, அவர் யாருக்கும் எந்த விதமான துரோகம் பண்ணாம எல்லாருக்குமே நல்லது தான் செய்தார் அவர், என்னை பொறுத்த வரைக்கும். இதே எந்த அரசியல்வாதியும் எந்த நடிகரும் யாருமே இவரை மாதிரி செய்யலை. அது மட்டும் ஒரு இவரை மாதிரி செய்யவும் மாட்டாங்க யாரும். இவரை மாதிரி வரவும் முடியாது. மக்கள் கையில் தான் இருக்கு. மக்கள் தான் மாறணும். மக்கள் மாறி நல்லவங்களுக்கு நம்ம ஆதரிக்கணுன்ற ஒரு எண்ணம் மனசளவில் வரணும். அதை உறுதியாக எடுத்து ஒரு முறை வாய்ப்பு தரலாம் அப்படின்றதுக்காக விஜயகாந்த் ஐயாவுக்காக அவருடைய மகனுக்கு இன்னொரு முறையாவது வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன் நான். அதாவது தாயை போல தனைன்னு சொல்லுவாங்க. தாயை போல தனைன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் விஜயகாந்த் ஐயா மாதிரி தான் வந்து பிரபாகரன் ஐயாவும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அம்மாவும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குடும்பமே நல்ல குடும்பம் தான், நல்லா செய்வாங்க. அந்த உறுதி நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் 1977 தூரத்து இடைமுறைக்கும் ஐயா நடிச்ச படத்துலேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன். அவருடைய தீவிர ரசிகன் நான். அவர் எல்லா படமும் பார்த்துட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு விஜயகாந்த் படத்தை தவிர மீதி எந்த படத்தையும் பார்க்க மாட்டேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம். அவர் படத்தை பார்த்தாவே ஒரு உற்சாகம் வரும் எனக்கு. ஒரு சோகமாக இருந்தாலும் அவருடைய நடவடிக்கை, அவருடைய நடிச்ச படங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்பீரம் வரும், ஒரு ஆவேசம் வரும். அவரை போல வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு. அவருடைய இறந்தது எனக்கு ரொம்ப துயரமாயிடுச்சு. மழையும் பொருட்படுத்தலை பண்ணிட்டு இவருடைய கோயிலுக்கு வரணுன்ட்டு நினச்சிட்டு 4 மாதமாக நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு வரலாம், வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கும், வந்து பார்க்கலாம். ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அது ஒரு நேரத்தில் ஆண்டவன் மேலேயும் இந்த மாதிரி நல்லது செய்கிறவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு ஆண்டவன் மேலேயும் எனக்கு வருத்தம் இருக்குது. ஆண்டவன் மேலேயும் எனக்கு வருத்தம். மக்கள் மேலே மட்டும் வருத்தம் இல்லை, ஆண்டவனும் சரியில்லை. ஆண்டவன் வந்து நல்லவங்களை நீடிச்சு வாழ அருள் புரிஞ்சு அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து வாழ்ந்துருந்தாருன்னா இந்த முறை 2019 அவர் வந்து இது 21 முதலமைச்சர் ஆயிருப்பார். நாடாளுமன்றத்துக்கும் பல எம்பிங்களை அனுப்பிச்சிருப்பார். உடல் ஆரோக்கியத்தை கெடுத்தது அந்த ஆண்டவன் தான். அதனால எனக்கு ஆண்டவன் மேலேயும் வந்து நல்லது செய்கிறவங்களுக்கு ஏன் நல்லது பண்ணலாம் அந்த ஆண்டவன். அதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆண்டவன் மேலேயும் நம்பிக்கை இல்லை எனக்கு, மக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. நல்லவங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கலை ஆண்டவன். அதனால எனக்கு சாமி கும்பிடுறதே எப்போ ஒரு மரணம் அடைஞ்சாரோ அப்போருந்து நான் சாமி கும்பிடுறதே விட்டேன், கோயிலுக்கு போகிறேன். அதனால இந்த கோயிலுக்கு தான், விஜயகாந்தோடைய ஐயா கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்காக எனக்கு இன்னைக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவரோட பேசுகிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்குது எனக்கு.
ம். நான் ஏன் போகிறது இல்லையா? அப்போ போயிட்டு இருந்தேன். 18 வருஷம் நான் சபரிமலைக்கு போயிட்டு இருந்தேன். விஜயகாந்த் மரணத்திலிருந்து நான் போகிறதில்லை. ஏங்க போகிறதில்லைன்னா, ஆண்டவனும் அவருக்கு துரோகம், மக்கள் தான் துரோகம் பண்ணாங்கன்னு பார்த்தா, ஆண்டவனும் துரோகம் பண்ணி நல்லவங்கள வாழ வைக்கல. அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருந்தா, இந்த 2001 சட்டசபையில் அவர் ஒரு முதலமைச்சராக வந்திருப்பார். எதிர்கட்சி தலைவராக ஆனார். இப்போ 2021 முதலமைச்சர் ஆயிருப்பார். ஏன் அதை அந்த ஆண்டவன் அவருக்கு நீடிவிடி ஆயுள் தரல? அவர் உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக வைக்கல. அதுதான் எனக்கு வந்து ஆண்டவன் மேலே கோபத்தினால நான் கோயிலுக்கு போகிறதில்லை. ஆமாம், விட்டுட்டேன். ஓகே. மனசு மனசு பதறது, இதய துடிப்பை எனக்கே இதய துடிப்பை நின்றுற அளவுக்கு எனக்கு ஒரு ஆவேசம் வருது எனக்கு. அதாவது தாங்கிட்டு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இனிமேலாவது ஆண்டவனும் மக்களும் திருந்தி ஒரு நல்ல முடிவு எடுத்து அவருடைய வாரிசுக்கு ஒரு பிரபாகரனையாவது நல்ல வழி கொண்டு வர்றதுக்கு நல்ல ஒரு பதவி கொடுக்க அருள் புரியணும். அதையாவது கேட்டுக்கிறேன். அப்படி பண்ணாதான் நான் வந்து மறுபடியும் கோயிலுக்கு போகிறதே நான் முடிவு எடுப்பேன். நான் அதன் தேமுதிகன்ற ஒரு கட்சி நல்ல தமிழ்நாட்டுக்கு நல்ல பாரத இந்தியாவுக்கும் நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கட்சி. அது எனக்கு தெரியுது. ஆனால் மக்களுக்கு தெரியலையே. இவ்வளோ நல்லது செய்தவருக்கு தன்னுடைய உழைப்பு நம்மளுடைய சொத்து எல்லாத்தையும் அவர் வாரி கொடுத்த ஒரு வள்ளல். இந்த வள்ளல் வந்து கர்ணன் கூட வந்து அடுத்தவங்க சொத்து தான் வாரி கொடுத்தார். துரியோதனுடைய சொத்து செஞ்சு வச்ச கடனுக்காக தான் வாரி கொடுத்தார். ஆனால் இவர் வந்து அப்படி கிடையாது. இவருடைய சொந்த உழைப்பினால வந்த சொத்து தான் எடுத்து அள்ளி கொடுத்தாரு தவிர, அள்ளி கொடுத்த வள்ளலுக்கே இந்த கதினா என்ன மாதிரி ஆளுகள்லாம் ஆண்டவன் என்ன பண்ணிட்டு போகிறான். அதனால தான் கோயிலுக்கு போகிறதே நான் நிப்பாட்டிட்டேன். அவருக்கே நல்ல தீர்ப்பு கொடுக்கல, எனக்கு மட்டும் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாரு? 18 வருஷமாக சபரிமலைக்கு போயிருந்தேன் நான். அதிலே வெறுப்பு ஆயிடுச்சு எனக்கு. எப்போ விஜயகாந்த் ஐயா மரணம் அடைஞ்சாரோ அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை தராத கடவுள் நமக்கு மட்டும் என்ன செய்ய போகிறான்? இனிமேல் கோயிலுக்கே போகக்கூடாதுன்ற ஒரு வைராகியத்தோடு இருக்கிறேன் நான். இனிமேல் நல்லது செய்தால் அப்போ பார்க்கலாம் கோயிலுக்கு போகிறது. இது வந்து சமாதின்னு சொல்றதுக்கு இல்லை, கோவில். விஜயகாந்தினுடைய ஆலயம். அன்னை ஒரு ஆலயம், ஒரு படம் நடிச்ச மாதிரி விஜயகாந்த் ஒரு ஆலயம்.